ஸ்னோவை பற்றி நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். ஸ்னோவை பார்க்கறதுக்காகவும் அதில் விளையாடுறதுக்குமே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய காசு செலவு பண்ணி காஷ்மீர், குலு மணாலி, ஷிம்லா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போவாங்க. மட்டும் இல்லை, நம்ம ஊரில் அபிராமி மால், தீவுத்திடல் இந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்னோவை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி அதில் விளையாடுறதுக்கு காசு வாங்கிட்டு அதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. யாருக்கு தான் பிடிக்காது ஸ்னோவை பார்க்கறதுக்கும் அதில் விளையாடுறதுக்கும்? இது வரைக்கும் ஸ்னோவையே பார்க்காதவங்க கூட அதை பார்க்கணும், அதில் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படியாப்பட்ட ஸ்னோவை எவ்வளவோ படத்துல டூயட் சாங்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அவ்வளோ ஏன் நம்ம ஸ்னோ பிள்ளையார் வீடியோல கூட ஸ்னோவை பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க இருக்கிற இடத்துல இது வரைக்கும் ஸ்னோவே வராத ஒரு இடத்துல திடீர்னு ஸ்னோ வந்தா ஒரு சாதாரண வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? February 11 எப்பயுமே இல்லாத மாதிரி திடீர்னு ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போனதால இந்த ஆக்சிடென்ட் எதிர்பாராம ஆயிருக்கு. ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்தடுத்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி மொத்தமா 133 வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுல 8 பேர் இறந்துட்டாங்க. அது இல்லாம 60 பேர் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆக்சிடென்ட் மட்டும் தானான்னு பார்த்தா அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப சவாலான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ஷெல்ஸ் எல்லாமே காலியா இருக்கு. இவ்வளவு காலியா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. வால்மார்ட் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ரீட்டைலர். ஸ்னோவால எங்க வீட்லயே முடங்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுமோன்னு மக்கள்லாம் பதறி இந்த முழு கடையே காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கடைக்கு பால், முட்டை, சாப்பாடுன்னு அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வந்த எவ்வளவோ பேர் எதுவுமே இல்லாத கடை காலியா இருக்கிறத பார்த்துட்டு ஏமாற்றத்தோட திரும்பி போனாங்க. இது மட்டும் இல்லாம வீட்ல கரண்ட் தண்ணி கூட இல்ல. 0 degree, everything is frozen and we have no water, so we are going to fetch water and we'll fill our pools and you can see people fetching water. Okay. சரி, கார் இல்லனா வெளியில போகாம இருக்கலாம், சாப்பாடு இல்லனா தின்னாம கூட இருக்கலாம். பாத்ரூம்க்கு அவசரத்துக்கு தண்ணி இல்லனா என்ன பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. This is village life. I will push you in the water and we get up. ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணியை நம்ம 25 லிட்டர் கேன்ல புடிச்சு அதை எடுத்துட்டு வந்து பாத் டப்ல ஊத்தி அதை யூஸ் பண்றாங்க. கொடுமையா பாருங்க. ஹலோ லோகி, என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்ல பேபி, ஸ்னோவால ஆபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, அதனால வீட்ல தான் இருக்கேன். உனக்கும் காலேஜ்லாம் லீவ் போல, ஒரே என்ஜாய் தானா? காலேஜ்லாம் லீவ் விட்டாங்க, ஆனா காலையில இருந்து வீட்ல கரண்ட் தான் இல்ல. அப்படியா? இங்கெல்லாம் கரண்ட் இருக்கு. ஆதி அரவிந்த் என்ன பண்றாங்க? இரு, அவங்கள கான்ஃபரன்ஸ்ல ஆட் பண்றேன். ஹலோ ஆதி, என்ன பண்ற? அரவிந்த் எங்க? ப்ரோ, அரவிந்த் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நான் பிரியாணி பண்ணிட்டு இருந்தேன். சிக்கனை போட்டு மூடிய கூட போடல, கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல, ஒரே கடுப்பா இருக்கு. என்ன கொடுமடா ஆதி இது. காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா எப்ப கரண்ட் வரும்னு? கேட்டேன் ப்ரோ, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம், எப்போ வரும்னு அவங்களுக்கே தெரியல. அப்ப என்ன பண்றதா பிளான்? பிரியாணி தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த பிரெட்டு ஜாம் இருக்கு, அதை போட்டு சாப்பிட்டுட்டு போய் தூங்குறேன். சரி பாய் ப்ரோ, ஈவினிங் எதுக்கும் ஒரு தடவை கால் பண்ணுங்க. ஓகேடா பேபி, பாய். ஹலோ விபி, என்ன பண்ற? என்ன ஆச்சாங்க? கரண்ட்லாம் வந்துச்சா? ஹலோ ப்ரோ, கரண்ட் எங்கள் வீட்டில் அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆதியும் அரவிந்த் இங்கே வந்துட்டானுங்க. அவங்களுக்கு கரண்ட்டும் இல்லை, தண்ணியும் இல்லையா, ரொம்ப ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சான் வீட்டுக்குள்ளே. ஓ ஓகே ஓகே, அப்போ உங்கள் வீட்டில் எல்லாரும் சேஃபா? இல்லை ப்ரோ, இங்கேயும் தண்ணி வர்றது நின்றுச்சு. கரண்ட்டு அப்பப்போ வந்துட்டு போகுது. ஃபோனை அப்பப்போ சார்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் பேசுறதுக்கு.
வேற எதுவும் பண்ண முடியல. என்னது, கரண்ட்டும் இல்ல தண்ணியும் இல்லையா? அப்ப நைட் எப்படி அங்க இருப்பீங்க? பயங்கரமா குளிரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் கிளம்பி வரேன், அப்பனா நீங்க ரெடியா இருங்க. ப்ரோ, ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஐஸ் விழுந்து நிறைய ஆக்சிடென்ட் வேற நடக்குது. நியூஸ்லாம் பாத்தீங்கல்ல. வர முடிஞ்சா வாங்க. ஓகேடா பேபி, பாப்போம். அப்பனா இந்த பயணம் ரொம்ப ஆபத்தானதா இருக்க போகுது. இருந்தாலும் அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரண்ட் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்துட்டு என்னால சும்மாவும் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூரம் யூஎஸ்ல இருக்கிறதால இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க தான் துணை. இன்னைக்கு ஒர்க் அவுட்டே பண்ணலையா? அதான் ஒரு 4 புஷ்அப்ஸை போடுறேன். ஆஹா, ஆரம்பமே ரணகலமா இருக்கே. சரி, சமாளிப்போம். நடக்கும் போதே வழுக்குது. கார்ல வேற போறோம். கார் பிரேக் பிடிக்கணும். அப்படியே பிரேக் பிடிச்சாலும் டயர் ஸ்கிட் ஆகாம நிக்கணும். இதெல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் எதிர்க்க இருக்கவும் ஒழுங்கா ஓட்டணும். அந்த ஆண்டவன் தான் நம்மள இப்ப காப்பாத்தணும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம கார் 4 வீல் டிரைவ்ன்றதால டிராக்ஷன் அதிகமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் இது வரைக்கும் ஸ்னோல ஓட்டி பார்த்ததில்ல. இப்ப போனாதான் தெரியும் என்னன்னு. நம்ம இருக்க பெட்ஃபோர்ட்ல இருந்து பசங்க இருக்க ஆர்லிங்டன் 16 கிலோமீட்டர்ஸ். சாதாரணமா போறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். ஆனா இப்ப ஸ்னோல அதை விட அதிகமாவே ஆகலாம். இன்னைக்கு டேட் வந்து February 16. டெம்பரேச்சர் வந்து -19 டிகிரி செல்சியஸ். கடைசியா 1989ல தான் இந்த அளவுக்கு லோவா டெம்பரேச்சர் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான டெம்பரேச்சர்ன்றதால டெக்சாஸ்ல யாருமே ப்ரிப்பேர் ஆகல. நம்ம ஆர்லிங்டன்ல ரீச் ஆயிட்டோம். இப்போ போய் பசங்களை பிக்கப் பண்ணலாம். இப்போ போகும்னு சொல்ல எங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட் அப்பப்போ வரும், அப்பப்போ கட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் கிளம்பி கரண்ட் இருக்க இடத்துக்கு போகிறோம். நாங்க அப்படியே போகும்போது அரவிந்த் ஏற்கனவே கார்ல இருக்கா, ஆதி இங்க இருக்கா, விபின் வீட்டுல இருந்து வரான். ஒரு வழியா பசங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணி பெட்ஃபோர்டுக்கு சேஃபா வந்து சேர்ந்தாச்சு. அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னதான் 1000 கஷ்டம் இருந்தாலும் நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா ஒரே ஃபன் தான். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வேற வேணும், உல்லாசமா இருப்பேன். கையில எரியுதுடா. போதும் போதும், உடம்புல எரியுது. என் கண்ணாடியை தாக்கிட்டாங்க பாய்ஸ். நாய் மாதிரி போடு. காது ஃபுல்லா ஸ்லோடா. இங்க பாரு, இங்க கால் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துக்கு. ஆமாண்டா, இங்க பாரு இன்னும் இருக்கு, ஸ்லோ இருக்கு. ஆஃப் பண்ணு. வெள்ள தாத்தா மாதிரி இருக்குங்க.